motorcycle lovers. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Yamaha RX100 அப்படிங்கற இந்த ஒரு பைக்கோட லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த RX100 அப்படிங்கற இந்த ஒரு லெஜெண்டரி மோட்டார்சைக்கிள் திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்றது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ஃபில் பண்ண சர்டிபிகேட் எல்லாமே வாங்கியிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் இந்த RX100 ஓட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் வாக் அரவுண்ட் வீடியோ எல்லாமே வந்துரும். அண்ட் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ல வரப்போகுது, என்ன பிரைஸ் ரேஞ்சில வரப்போகுதுங்கறத Yamaha சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் எந்த மந்த் இந்த பைக் லான்ச் ஆகுதும் அப்படிங்கற ஒரு எக்ஸ்பெக்டட் மந்த் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட கிங்கா இருந்த இந்த RX100ல என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கும்? அதோட ஆக்சலரேஷன் ஸ்பீடா, இல்லாட்டி அதோட சவுண்டா, அதோட டிசைனா, அதோட கம்ஃபர்டபுளா, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. RX100 பிடிக்கும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கீவே லான்ச் பண்ணிருக்கக்கூடிய SR125க்கு ரைவலா RX100 அப்படிங்கிற இந்த ஒரு லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போறாங்க. பட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிடையாது, 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் BS7 எமிஷன் நார்ம்ஸ் படி தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ BS7 அப்படின்னும் போது சவுண்ட் எதுவுமே கிடைக்காது. பட் இந்த பைக்கோட லேட்டஸ்ட் மாடர்ன் டிசைன் வேணா வருங்க. மாடர்ன் டிசைன்ல பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு அந்த ஒரு ரெட்ரோ ஃபீலை கொண்டு வர மாதிரியான டிசைன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் 98,000 வந்து ஸ்போக் வீல்ஸ் இருக்கக்கூடிய வேரியண்ட்டும், அலாய் வீல் இருக்கக்கூடிய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,05,000 இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 98,000க்கு RX100 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா மோர் தென் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்வேன். இன்னைக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கக்கூடிய RX100 கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கும் மேலே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது Yamahaவோட ஒரிஜினல் RX100 என்ன 2 ஸ்ட்ரோக் கிடையாது, 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் அதே டிசைன் பேட்டர்னில் வரப்போகுதுன்னு சொல்லி டெஃபினட்டா மோர் தென் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். RX100 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்கோட லுக்கே அந்த பைக்கோட ஹெட்லாம்ப்னு சொல்லலாம். இந்த பைக்கோட ஹெட்லாம்பும் ஹாலஜன் பல்ப்ல தான் கொடுக்க போறாங்க, அதுவும் சர்க்குலரான டைப்ல. அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் வரப்போகுது. அதுவும் பழைய RX100ல இருந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஃபிளாட்டான சீட், ஸ்போக் வீல்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது. ஒரு நல்ல பெஸ்டான டிசைன், பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் வேல்யூ ஃபார் மணிக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த RX100ல வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 98,000க்கு உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டும், 1,05,000க்கு வந்து அலாய் வீல்ஸ் வேரியண்ட்டும் வந்து கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் தான் பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்குங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் பெரிய டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய அந்த அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுக்குறாங்க. ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன் கிடையாது. ஸோ நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர் கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா பார்க்கறதுக்கும் வந்து இது வந்து ஒரு பழைய RX100 ஃபீலை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். பட் இந்த சவுண்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா சவுண்ட் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிடையாது, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது லான்ச்சிங் டேட், ஸோ லான்ச்சிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா 2023ோட ஆஃப் ஆஃப் தி இயர்க்குள்ளே இந்த பைக் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா Yamaha அடுத்த பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா எந்த பைக் வேணாலும் லான்ச் பண்ணலாம். R15ஓட வெர்ஷன் 5 லான்ச் பண்ணலாம், MT15 வெர்ஷன் 3 லான்ச் பண்ணலாம். பட் 100cc RX மாடல் டெஃபினட்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன் டயரும், ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் வேரியண்ட்டும் இருக்குது, ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டும் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லாம்ப், ஹாலோஜன் டெயில் லேம்ப், ஹாலோஜன் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு LED இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கொடுக்க கிடையாது. சாலிடான பில்டு குவாலிட்டி இந்த RX100ல கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி மட்டும் இல்லாமல் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் வந்து உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த RX100 நியூ மாடலில். ஸோ இந்த அளவுக்கு ஒரு RX100 திரும்பவும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க Yamaha அப்படின்னா அது கீவே இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண SR125 ரைவல்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக் இந்தியாவில் திரும்பவும் ரீலான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் இந்த பைக்கை வாங்குவாங்க. செமையான ஒரு பைக்காக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் இதோட இன்னொரு அப்டேட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். RX100 பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி